வணக்கம். ஆடினான் வனிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் சேனலை இப்போதான் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் எங்களுடைய அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் கதை. ஒவ்வொரு சிவன் பக்தர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதைங்க. ஏன் தெரியுமா? சிவன் பக்தர்களை சோதிப்பார் என்பார்கள். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னால் பெரிய நன்மை இருக்குங்க. அதுதான் காரைக்கால் அம்மையார் என்ற புனிதவதியாரின் வாழ்க்கையில் நடந்ததுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முன்னொரு காலத்தில் காரைக்காலில் ஒரு செல்வந்தரின் மகளாக பிறந்து புனிதவதி என்ற பெயருடன் இளம் வயதிலேயே சிவன் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். அவர் 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 தந்தை பரமபக்தன் என்பவரை மணமுடித்து வைத்தார். ஒரு நாள் பரமதத்தன் கொடுத்த 2 மாங்கனிகளில் ஒன்றை அடியார் உருவத்தில் வந்த சிவபெருமானுக்கு புனிதவதி படைத்தார். கணவர் கேட்டபொழுது மீதமிருந்த ஒரு மாங்கனியை அளித்தார். அதன் இனிமையான சுவையில் ஆச்சரியமடைந்த கணவர் மற்றொரு மாங்கனியை கேட்டார். மாங்கனி இல்லாததால் தவித்த புனிதவதி சிவபெருமானை வேண்ட அவர் கைகளில் தெய்வீக மாங்கனி வந்து விழுந்ததுங்க. அந்த தெய்வீக மாங்கனியை கணவருக்கு அளித்தார். புனிதவதி இதை உண்ட பரமபக்தன் முன்பு உண்டதை விட சுவை அதிகமாக இருந்தது என கணவர் வினவிய பொழுது சிவனிடம் பெற்றதாக கூறினார். இதை நம்பாத கணவர் மீண்டும் ஒரு மாங்கனி கேட்க சிவனிடம் வேண்டி பெற்றார். இந்த அற்புதத்தை கண்ட கணவர் புனிதவதியை தெய்வப்பிறவி என உணர்ந்து அவரை வணங்கி பரமபக்தன் புனிதவதி காலில் விழுந்து வணங்கி, நீ தெய்வ பெண், உன்னோடு இல்லற வாழ்க்கை நடத்த முடியாது என பிரிந்து விட்டார். பிறகு புனிதவதி, என் கணவர் விரும்பாத இந்த சரீரம் எனக்கு வேண்டாம், எனக்கு பேய் உருவம் வேண்டும் என கேட்டு வாங்கினார். பிறகு திருக்கைலாயம் என்று சிவனுடன் ஐக்கியமாயினார். சிவபெருமானே அவரை அம்மையே என அழைத்து மகிமைப்படுத்தினார். இந்த அற்புத நிகழ்வை நினைவு கூறவே காரைக்காலில் மாங்கனி திருவிழா தோன்றியதுங்க. இந்த நாளில் மாங்கனிகளை இறைத்து அம்மையாரிடம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும் என்பது ஐதீகம். எங்கள் பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.